தமிழகத்தில் ரேஷன் கார்டுதாரருக்கு குட் நியூஸ். ஆகஸ்ட் 31 வரை கால அவகாசம் நீடிப்பு. வாங்க என்ன அவகாசம் நீடிப்புன்னு சொல்லி பார்க்கலாம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான தகவல் தற்போது வெளியாகி உள்ளது. மத்திய அரசு ரேஷன் அட்டைகளுக்கு டிஜிட்டல் KYC செய்வதற்கான கால அவகாசத்தை அக்டோபர் 31 வரை நீடித்துள்ளதாக அறிவித்துள்ளது. இதற்கு முன்னர் செப்டம்பர் 30 என குறிப்பிட்டிருந்த நிலையில் இந்த புதிய அறிவிப்பு மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக அமைந்துள்ளது. எனவே ரேஷன் அட்டைதாரர்கள் இம்முறை சர்வதேச அளவில் இயங்கும் ரேஷன் முறையின் போது எளிமையான தொடர்புகளை விரிவாக்கி தேவையான பொது நலன்களை அடைய ஒரு நியாயமான வாய்ப்பை பெறுகின்றன. இதன் மூலம் ரேஷன் அட்டையுடன் தொடர்புடைய அனைத்து குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களும் கைரேகைகள் மற்றும் பிற தகவல்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் அரசு வழங்கும் அரிசி, பருப்பு, எண்ணெய், கோதுமை மற்றும் சர்க்கரை போன்ற அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு ரேஷன் கடைக்கு செல்லும் போது கைரேகை பதிவு செய்வதை பொருட்கள் வாங்கலாம். இதனால் மோசடி சம்பவங்களை தடுக்கும் விதமாக டிஜிட்டல் KYC கட்டமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இது பொருளாதார ரீதியாக சிக்கலின்றி மக்களுக்கு உதவுகிறது. மேலும் குறிப்பிட்ட நாட்களில் இந்த அப்டேட்டை முடிக்கவில்லை என்றால் அவர்களின் ரேஷன் கார்டுகள் ரத்தாக வாய்ப்புள்ளது என்பதால் உரிய கால அவகாசத்துக்குள் அந்த பணியை முடிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள்.